கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் எப்படியாக சொல்லியிருக்கிறது. அவர் அந்த அதிகாரம் முழுவதும் அன்பை பற்றி விவரித்து சொல்கிறார். அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும், அன்பு சகலத்தையும் நம்பும், எல்லாவற்றையும் அன்பை குறித்தே சொல்கிறார். தாங்கும், விசுவாசிக்கும், சகிக்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். இப்படி ஒருவர் மேலே அன்பு இருந்துச்சுன்னா அதை சகலத்தையும் தாங்கிக் கொள்ள முடியும் என்பதை குறித்து பவுல் அங்கே திட்டம் தெளிவுமாக எழுதுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக கும்பகோணத்தில் ஒரு வயதான பெரியவர் 62 வயது இருக்கும். கொரோனா சமயத்தில் எல்லா பக்கமும் லாக்டவுன், எங்கேயுமே போக முடியாது, எங்கேயுமே பாஸ் வாங்கிட்டு போக முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள், எல்லா வாகன போக்குவரத்துகள் கிடையாது. இவங்க மனைவிக்கு பயங்கரமான புற்றுநோய். அங்கே மாதம் மாதம் போயிட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் மருந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் வாகன வசதிகள் கிடையாது. என்ன செஞ்சார்? விடியற் காலத்தில் ஒரு டிஃபன் பாக்ஸில் ஒரு பழையது சாப்பாடு கட்டிக்கிட்டு மனைவியை உட்கார வச்சுக்கிட்டு அவர் பாட்டு சைக்கிள்லேருந்து கும்பகோணத்துலேருந்து அப்படியே போயிட்டுருக்கார். அதுவும் நல்ல ஒரு ஓட்ட சைக்கிள் பயங்கரமாக போயிட்டுருக்கிறார். ஒரு இடத்துல நிறுத்திட்டு ரொம்ப டயர்டாயிடுச்சு. மனைவிக்கு இந்த சாப்பாடை கொடுத்துட்டு மயக்கம் வருங்கிற நிலைமை வந்துச்சு. உடனே என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு இடுப்பில் கயிறை கட்டிக்கிட்டு அப்படியே இடுப்பில் அந்த துண்டை எடுத்து 2 பேரையும் சேர்த்து ஒன்றா கட்டிக்கிட்டார். கட்டிக்கிட்டு விடுன்னு போகிறார். போகும்போது இரவு 10 மணி இருக்கும், போய் சேர்றார். காலையில் புறப்பட்டவர் 200 கிலோமீட்டர். 10 மணிக்கு சேர்ந்தால் டாக்டர் ஓடி வராங்க. என்னப்பா இந்த வயசான காலத்தில் இப்படி இந்த அம்மாவை சைக்கிளை ஏற்றிட்டு வரையே, என்ன விஷயம் அப்படின்னாங்க. ஐயா, என் மனைவி உயிருக்கு போராடிட்டு இருக்கா, செத்துக்கிட்டு இருக்கா. அவள் புற்றுநோயினால் மருந்து வாங்கி கொடுக்க முடியல, மாதம் கொடுப்பேன். கொரோனா வந்து இந்த மாதத்தில் வாங்கி கொடுக்க முடியாமல் போயிடுச்சு, எப்படியாவது என் மனைவியை காப்பாற்றுப்பான் அப்படின்னு கேட்குறாரு. என்னப்பா நீ இதுக்காகவாப்பா இப்படி? என்ன சார் இதுக்காக? என்ன, ஏன் இப்படி சைக்கிளில் தளவுக்கு அவங்கள விட்டுட்டு நீங்கள் வந்து மருந்து வாங்கிட்டு போகலாமே அப்படின்னா? இல்லை சார், நான் வாழ்கிறதே இவளுக்காக தான் சார். இவள் இல்லைன்னா நான் இல்லை சார், நான் இல்லைன்னா இவள் இல்லை சார். என் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன் என் மனைவி சார் அப்படின்னாராம். பார்த்தீங்களா அந்த அன்பு, அந்த மனைவி மேலே இருந்த அன்பு. எவ்வளோ ஒரு ஓட்டர் சைக்கிள்லேயும் வச்சுக்கிட்டு எவ்வளோ தூரம் அந்த மனைவிக்காக சகலத்தையும் தாங்கிக்கிட்டு அந்த பெரியவர் அவ்வளோ தூரம் போயிருக்கிறார். அப்படியாக வேதத்தில் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்கு தன் மனைவி மலடியாக இருந்தார். திருமணமாகி ஆராய்ச்சியாளர்கள் எழுதுகிறாங்க 40 வருட காலமாக குழந்தை இல்லை. அப்படிப்பட்ட மலடியாக இருந்த அந்த மனைவிக்காக அவன் சகலத்தையும் தாங்கி கொண்டு ஜெபிக்கிறான். 1 வருடம் இல்லை, 2 வருடம் இல்லை, பல வருடங்களாக அவன் ஜெபிக்கிறான். ஜெபித்ததனுடைய விளைவு ரெபேக்காவுடைய கர்ப்பத்திலே இரட்டை பிள்ளை பிறந்தது. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் அநேக கர்ப்பத்தின் கனிக்காக காத்து கொண்டு இருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. ஈசாக்கு மனைவிக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அந்த பெரியவருடைய தம்பதிகள் போல மனைவி மேலே எவ்வளோ ஒரு பாசம் வச்சு அன்பு வச்சு சகலத்தையும் தாங்கி கொண்டான். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் பல போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள பல விதமான போராட்டங்கள், பிரச்சனை இருக்கலாம். ஒருவருக்கு ஒருவர் தாங்கி கொண்டு, ஒருவருக்கு ஒருவர் அன்பை பகிர்ந்து கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒருவர் மேலுள்ள ஒருவர் கோபத்தையும் ஆண்டவர் எல்லாத்தையும் கலைந்து போட்டு விட்டு ஒருவர் தேற்றிய, ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்கவும், அந்த குடும்பம் அன்பிலே திளைக்கும் உதவி செய்ய ஜெபிக்கணும். ஒவ்வொருவரும் வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். அவர்கள் தேவைகளெல்லாம் சந்திங்க, ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. ஒவ்வொரு வீட்டு நிலைக்காலையும் இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறோம். கிருபையினாலே காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.